அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். சரிகமப சீசன் பையனுடைய இறுதி முடிவுகள் தற்போது வெளியாக இருக்கின்றது. மிக பெரும் எதிர்பார்ப்பில் 6 போட்டியாளர்கள் பங்கு பெற்றிய இந்த போட்டியில் 2 சுற்றுக்களாக பாடல் தெரிவுகள் இடம்பெற்று மிகச் சிறப்பான பாடல் வளங்களை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது வெளியான இறுதிச் சுற்று முடிவுகளின்படி முதலாவது இடத்தை, அதாவது இந்த சீசன் 5 சரிகமபாவினுடைய மகுடத்தை சுசந்திகா அவர்கள் வெற்றி கொண்டிருக்கின்றார். இரண்டாவதாக பெஸ்ட் ரன்னர் அப் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை இலங்கையிலிருந்து சென்று மிக சிறப்பாக செயற்பட்டிருக்கக்கூடிய சபேசன் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். சபேசன் மிகப்பெரிய அளவில் இந்த போட்டிக்காக முயற்சி செய்து மிக கடுமையான பயிற்சிகளின் பின்னர் படிப்படியாக முன்னேறி இறுதிச் சுற்றில் 6 போட்டியாளர்களுக்குள் இடம் பிடித்து இறுதிச் சுற்றிலும் தன்னுடைய மிகச் சிறப்பான பாடல் தெரிவுகள் மற்றும் பாடல்கள் மூலம் 2வது இடத்தை பெஸ்ட் ரன்னர் அப்பாக இடம்பெற்று மகுடம் சூடியிருக்கின்றார். அவர் சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் இந்த சுற்று போட்டி நடைபெற்ற போது ஒரு முறை கூறினார், நான் மிகப்பெரிய கஷ்டங்கள், சிரமங்கள், வாழ்க்கையில் துயரங்களை சுமந்து வந்திருக்கின்றேன். நான் ஒரு லக்கி இல்லை, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று கூறியிருந்தார். ஆனால் இன்று இந்த சுற்றில் பெஸ்ட் ரன்னர் அப்பாக வந்திருக்கும் சூழ்நிலையில் அவர் நான் ஒரு அதிர்ஷ்டம் மிக்க ஒருவன் என்று கூறியிருந்தார். அவருக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் பல்வேறுபட்ட வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. எஸ்பி பாலசுப்ரமணியத்தினுடைய மகன் சரண் அவருக்கு தன்னுடைய ஒரு இசைக்குழுவில் பாடுவதற்கு வாய்ப்பு வழங்குவதான ஒரு விடயத்தையும் மேடையில் தெரிவித்திருக்கின்றார். அதே போல பல்வேறுபட்ட வாய்ப்புகள் சினிமா துறையில், பாடல் துறையில் அவருக்கு வருவதற்கு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கின்றது என்பதை தேனிசை தென்றல் தேவாவும் திறம்பட தெரிவித்திருக்கின்றார். அதே போல அங்கு வந்திருக்கக்கூடிய நடிகர் விஷால் அவர்களும் வெகு விரைவாக சபேசனை பாராட்டி இருப்பதுடன் அவர் எதிர்காலத்தில் சினிமா துறைக்குள் ஒரு மிகப்பெரிய பாடகராக உருவெடுப்பார் என்றும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இலங்கையிலிருந்து மிக பெரும் எதிர்பார்ப்பில் சென்றிருக்கக்கூடிய சபேசன் பெஸ்ட் ரன்னர் அப்பாக வெற்றி கோட்டை மிக நெருக்கமாக தொட்டிருக்கின்றார். அவர் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொள்ளாமை இருந்தாலும் கூட மிகச் சிறப்பாக இந்த 6 போட்டியாளர்களுக்குள் 2வது இடத்தை, அதாவது பெஸ்ட் ரன்னர் அப்பாக வந்திருக்கும் சூழ்நிலையில் அவருக்கு அகில ஊடகத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய இசைப்பயணம் மேலும் வெற்றியடைய வேண்டும். இலங்கை கடந்து, தமிழகம் கடந்து, உலகெங்கிலும் அவருடைய குரல் இசை ரசிகர்களை சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களாக இருக்கின்றது. 3ஆம் இடத்தை குறிப்பாக சீனு செந்தமிழன் அவர்கள் பெற்றிருக்கின்றார். அவரும் ஒரு மிகப்பெரிய சிரமம் நிறைந்த ஒரு பின்னணியிலிருந்து எந்த விதமான ஒரு இசை பின்னணியோ அல்லது செல்வாக்குகளோ இல்லாத சூழ்நிலையில் தன்னுடைய கடினமான ஒரு முயற்சியினால் மிக கடுமையாக முயன்று 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். சீனு செந்தமிழன் செகண்ட் ரன்னர் அப் ஆக வந்திருக்கின்றார். 4வது இடத்தை பவித்ரா அவர்கள் பெற்றிருக்கின்றார். தன்னுடைய கணவன் இறந்து சில மாதங்களே ஆன சூழ்நிலையில் மிகவும் ஒரு கணவனுடைய ஞாபகார்த்தமாக அவர் உருக்கமான பல விடயங்களை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, அவர் முதலாவது இந்த 6 சுற்று போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்படும் பொழுது, நடுவர்களால் தேர்வு செய்யப்படாத போதும் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவினால் அவர் தேர்வாகி ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு இடத்திற்கு தற்போது முன்னேறி இருக்கின்றார் என்ற விடயமும் அங்கு வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதில் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீதமிழுடைய சரிகமபா நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பான்சர் அவருடைய மகளுக்கு 12ஆம் ஆண்டு வரை, அதாவது ஒரு உயர்தரம், இந்த சிறிய வயசிலிருந்து முழுமையாக படித்து பல்கலைக்கழகம் செல்லும் வரை அனைத்து கல்வி செலவுகளையும் தான் பொறுப்பேற்றுக் கொள்வதாக தெரிவித்தமையும் ஒரு நிகழ்ச்சியான விடயமாக அமைந்தது. அதேபோல் சீனு செந்தமிழனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு துபாயில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் வழங்கியிருந்தார். அதேபோல் இதில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுக்குமே ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீஹரி அவர்களுக்கு கூட பாடகர் கார்த்திக் தன்னுடைய குழுமத்தில் அவரை இணைத்துக் கொள்வதற்குரிய, இசைக்குழுவில் இணைத்துக் கொள்வதற்குரிய ஒரு கடிதத்தை வழங்கியிருப்பதுடன் தன்னுடைய அடுத்த செயற்திட்டத்தில் பணியாற்றுவதற்குரிய முற்பணத்தையும் காசோலையை வழங்கியிருந்தார். இவ்வாறான பல நெகிழ்ச்சியான சம்பவங்களும் இந்த சரிகமபா நிகழ்ச்சியில் நடைபெற்றிருக்கின்றன. தேனிசை தென்றல் தேவா குறிப்பிட்டதைப் போல ஜீ தமிழில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தாலும் கூட அதில் பலருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளைத்தான் நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இந்த சரிகமபா நிகழ்ச்சி பலருக்கும் வாழ்க்கை கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கிறது. எங்கோ தமிழகத்தின் மூலை முடுக்குகளில், தமிழகம் கடந்து இலங்கை, உலகம் என உலகெங்கு மூலை முடுக்குகளில் இருக்கக்கூடிய இலைமறை காயாக தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்
கிடைத்து விடாதா என ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாடகர்களுக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்து அவர்களின் திறமைகளை உலகுக்கு வெளிக்காட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றும் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இசை சமராக இது மாறியிருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. எனவே இதில் வெற்றியீட்டிருக்கக்கூடிய இலங்கை மந்தன் சபேசன் முதலாம் இடத்தை பெற்று ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து மிக பெரிய அளவிலான தன்னுடைய பாடல் திறமை மூலம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சுசந்திகா மற்றும் சீனு செந்தமிழன், பவித்ரா, ஸ்ரீகரி, சுவானி ஆகிய அனைத்து இசை ஆர்வலர்களுக்கும் அனைத்து இசை திறன் கலைஞர்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக அகிலம் டிவியுடன் இணைந்திருப்பதனூடாக இதுபோன்ற செய்திகளையும் சம்பவங்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கின்றோம். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.